சாவித்ரி சாதனா. அதாவது மாஸ்டர் இதில் காசியில் இருக்கும்போது நிறைய பேர் இது ரிஷிலாம் வந்து சாப்பிட வரப்போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் அவள் வந்து என்ன அவளுக்கு என்ன பிடிக்கும், எப்படி சமைக்கணும் எல்லாம் அதை நான் சொல்கிறேன், அதையே நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாள். அப்போ எல்லாரும் சமையல் என்ன பண்ணணும் என்னன்னு நோட் பண்ணி கூட கொடுத்துட்டேன். அவள் சொன்னபடி சமைச்சிட்டா. ரிஷிக்கு பேர் வந்து துர்வாசர்னு பேர். ஐட்டம் எல்லாம் நல்லா பண்ணிட்டா, சாதம் பண்ணலை. என்ன சமையல் ஆகிடுதா அப்படின்னாக்கா எல்லாம் பண்ணிட்டோம், இது சாதம் பண்ணலைன்னு. அது நீங்கள் சொல்லலை, அதனால சாதம் பண்ணலை அப்படிங்கிறா. நம்ம வந்து நமக்கு சாதனை ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நிறைய விஷயம் கூட நம்ம இப்படி தான் பண்ணுறோம். உன்னோட ஆலோசனை விதானம் கண்டிப்பாக மாறணும். ஃபஸ்ட்டு அதை பண்ணினாதான் நம்ம சாதனையை செய்ய முடியும். இப்போ இப்படி இருக்கோமே, அப்போவும் அதாவது நம்ம சாதனை மாறுறதுக்கு நம்ம ஆலோசனையை மாற்றிக்கலைன்னா நம்ம சாதனையில் முன்னாடி போக மாட்டோம். எங்கே இருக்கோமோ அங்கேயே அப்படியே இருப்போம். இந்த சாவித்திரி சாதனை 10 பேருக்கு உபயோகப்படணும், உனக்கு மட்டும் இல்லை. சாவித்திரி சாதனையோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் தந்தால் அது குண்டலினி அப்படின்னு சொல்லுவோம். நீ ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு சொன்னால் நீ தைரியமாக சொல்லு, நான் பகவானை ஆதாரப்படுபவன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னா பகவானை ஆதாரப்படுறவா அப்படின்னு அர்த்தம். சூரியன் மீது ஆதாரப்படுறவா அப்படின்னு சொல்லணும். மொத்த சிருஷ்டியும் சூரியன் மீதே ஆதாரப்படுறோம். 3 ரகமாக சொல்கிறோம்: காயத்ரி, சாவித்ரி, குண்டலினி. எனர்ஜி ஆஸ்பெக்டில் கேம்பெயின் நடத்தினா சூரியனோட சக்தியை எவ்வரி மினிட் எப்படி உபயோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லித்தர முடியும். சூரியனோட சக்தி 3 விதமாக வருது. சயின்டிஸ்ட்டு ரேடியேஷன் கிரணம் அப்படின்னு சொல்லுவாள். குவாண்டம் ரேடியேஷன், லைட் ரேடியேஷன், ஹீட் ரேடியேஷன் அப்படின்பா. சூரியன்டேந்து கிரணம் வருது, அது விக்கிரணம் அப்படின்பா சயின்டிஸ்ட்டு. ஞானம் சயின்ஸ். பஞ்சேந்திரியத்தால் வரும் நாலெட்ஜு டேப்லெட் செஞ்சுக்கலாம். அதை ஒரு லா படி அவள் சொல்வாள் சயின்டிஸ்ட்டு. அதை டேப்லெட் பண்ணி லாஜிக் செஞ்சு அதை லாவாக ஃபாலோ பண்ணுவாள். அதனால் அவள் பிகம் சயின்டிஸ்ட்டு. ஞானம் விஞ்ஞானம். ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது நாலெட்ஜ். சுவாசம் வந்து விஸ்வாசம். விஸ்வாசம் இருக்கிறவா லெஃப்ட் மூக்குலேருந்து சுவாசம் எடுத்து ரைட்டில் விடுவா, ரைட்டில் எடுத்து லெஃப்டில் விடுவா. இதை வந்து ஸ்வரயோகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த சாதனா சர்வஜனாக உன்னை மாற்றும். உன்னோட சாதனையை டிபெண்ட் பண்ணி சூரிய சக்தியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரிய சந்திரனோட கிரண நிரந்தரமாக நம்ம உடம்புல படுறது. சாவித்திரி அதாவது
சந்திரனோட சூரியனோட சக்தி நிரந்தரமாக வருது, சந்திரனோட சக்தி நிரந்தரமாக வருது. சாவித்திரி சாதனையில் கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரோம். விஸ்வாசம், how you are breathing. Present, you don't know how you are breathing. சுவாசம் உள்ளே போகிறது, வெளியில் வருது. You are breathe right, லெஃப்டில் விடுறோம். ரைட்டு கண்ணு சூரியன், லெஃப்ட்டு கண்ணு சந்திரன். ஃபண்டமெண்டலாக இதை நன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சோலார் ரேஸ் பவர் எனர்ஜி கிரணத்தோட சந்திரன் சூரிய கிரணத்தோட உபயோகிக்கிறோம். சூரியன்லேருந்து கிரணத்தை ஸ்வீகரித்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் கிரகிச்சு நமக்கு தருது கிரகங்கள். அதாவது சூரியன்டேந்து அந்த கிரணத்தை கிரகிச்சு கிரகம் நமக்கு தருது. அதாவது குஜ கிரகம் சொல்கிறோம். பாடி ஆல்சோ கிரகம். காது மூலமாக சவுண்டு, கண்ணு மூலமாக லைட்டு, மூக்கு மூலமாக வாசனை, நாக்கு மூலமாக வாய் பேசுறது, ருச்சி. நீ இதை நிரந்தரமாக கவனி, அப்சர்வ் பண்ணு. இதை நீ வீட்டில் யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லையே. சூரிய வித்தியை நீ புரிஞ்சுக்கோ. பவர் சீடு சன். சூரிய சக்தி உன் சுவாசம் மூலம் உன்னுள்ள போகிறது. பிரெத் இஸ் சோலார் எனர்ஜி. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். காரல் மார்க்ஸ் எழுதின புக்கு கம்யூனிஸ்ட் புக்கு. அது கிறிஸ்டலைஸ்டு ஆஃப் தாட்ஸ் புக்கு. காரல் மார்க்ஸ் ஐடியா அது எழுதினார். ப்ரூசோ டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார். இது இந்த ஐடியாலாம் யார் மூலமாக வருது? இந்த பிரின்சிபல் தெரியணும். எனி ஐடியா இஸ் நாட் யுவர் ஐடியா. உன்னுடையதுன்னு எதுவுமே இல்லை. ரெண்டு பேருடைய ஐடியாவை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்லாம் போகிறோம். கல்ச்சர் டெவலப் ஆகணும், அந்த இதெல்லாம் ஆகணும் அப்படின்னா நம்ம காலேஜுக்கு போய் எல்லாம் பேசுகிறோம், கற்றுக்குறோம். காலேஜ் போகும்போது லெக்சரர் வரதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ பேசும்போது நம்மளுடைய கேட்கறதுனால நம்மளுடைய பிரெயினில் மாறுதல் வருது. யூ லேர்ன். கேட்டாக்கா சோலார் சிஸ்டம் அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் யத்பதம் தர்ஷிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஜான்சி லட்சுமிபாய் இட்ட மாறுதல் அதெல்லாம் தானாக வரல. சம்படி ப்ரொடெக்ட் பண்ணுறா அந்த உனக்கு அந்த தாட்டை. யூ ஆர் சீயிங் கிறிஸ்டலைஸ்டு சோலார் எனர்ஜி. சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி யோகி பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், லாகிரி மாஷியா, தயானந்த சரஸ்வதி, ரமண மகரிஷி இவாள்லாம் இருந்தா. ஹவு யூ ஆர் சேஞ்ச் த வேர்ல்டு, இம்மென்ஸ் வேர்ல்டு. சாவித்திரி சாதனையில் கிரியேட்டிங் ஃபேக்ட்ரி
காயத்ரி, எனி ஐடியா யூ கெட், நாட் யுவர் ஐடியா. ஏதேனும் ஐடியா வந்ததுன்னா நன்னா நினைவு வச்சுக்கோ, அது உன்னோட ஐடியா இல்லை. இதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல் சுவாசம். ஐடியா சேஞ்ச் பண்ணலைன்னா பிரெத்து சேஞ்ச் பண்ணுறது. ரொம்ப நிம்மதியாக சுவாசத்தை எடுத்துக்கோ. நிதானமாக விடு. இது ஏன் டேஞ்சரஸ் ஐடியாங்கிறது, நீ நிறைய பேரை மாற்ற முடியும். நீ எந்த வேலை செஞ்சாலும் 7 சக்கரம் வேலை செய்யும். சாதனை செய்யும்போது அவேர்னஸோடு செய். அதாவது சேஞ்ச் யுவர் பிரெத், சேஞ்ச் யுவர் ஐடியா, சேஞ்ச் த வேர்ல்டு. நாம் செய்யறதில் திஸ் இஸ் த பிரின்சிபிள். யூ ஆர் கோயிங் டு புட் இட் டு ப்ராக்டிஸ். சேஞ்ச் யுவர் பிரெத். ஐடியா வரும், சேஞ்ச் த வேர்ல்டு. ராவணாசுரன், ஹிட்லர், முசோலினி அவள்லாம் இதான் செஞ்சா. அவர்களுடைய ஐடியாஸ் சேஞ்ச் த பிரெத் வேர்ல்டு. என் சுவாசத்தை மாற்றிண்டா பிரபஞ்சம் மாறிடுமா அப்படின்னு நீ கேட்குற. இந்த ஹிட்லர், ராவணாசுரன், முசோலினி எக்ஸாம்பிள் சொல்லியும் நீ கேட்குறன்னா என்ன செய்யறது? Where you change your breath, it is controlled by endocrine system. அதையே 7 கிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிக் டெர்மினாலஜி. எப்போ பிரெத் எடுத்துக்கிறோமோ இன் 7 மினிட்ஸ் சகசிராரம், ஆக்யா, விசுத்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் எல்லாம் டச் பண்ணுறது. இவர்கள் தான் சப்தரிஷி அப்படின்னு சொல்லுவோம். இவர்கள் ப்ரொடியூசர் இன் ஐடியாஸ். இப்போ சயின்டிஸ்ட்னு சொன்னவாள்லாம் பூர்வ காலத்தில் ரிஷிகள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷிகள்லாம் எக்ஸ்பர்ட் இன் மந்திர வித்யா, அதாவது சுவாச வித்யா. ஃபஸ்ட்டு இதை ராமகிருஷ்ண பரமம்சர், அரவிந்தோ அவள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணான். அரவிந்தோ ஒரு லெட்டர் எழுதினார். அவர் பொலிட்டிக்கல் லீடர் மீது தாட்டை ப்ராஜெக்ட் பண்ண அப்படின்னு சொன்னார். அவர் அரவிந்தோ ருமேனியா, ரஷ்யா அல்ல லெனின் அவா மேலே கொஞ்சம் ஃபாரினில் இருக்கிற அரசியல் லீடர்கள் மேலெல்லாம் அவர் அதை ப்ரொஜெக்ட் பண்ணான். அவள் கரெக்டாக நினச்சபடி 100% ரிசல்ட் கிடச்சிது. டிரான்ஸ்ஃபார்மேஷன் 100% ஆச்சு. ஃபஸ்ட்டு செகண்ட் வேர்ல்டு வாரில் தேவைப்பட்ட மாறுதல்கள்லாம் கொண்டு வந்தான். அரவிந்தோ இதை தனியாக செஞ்ச. நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். சேஞ்ச் இன்ட்ரடியூஸ் இன் த வேர்ல்டு. மனுஷாளுக்கு சொல்லி அவள் மாற்றலை. நீ உன்னோட பிரெத்தை மாற்றி, சுவாசத்தை மாற்றி அவளை மாத்துறே.
காவிய கணபதி முனி இந்த சாதனை செஞ்சார். ரமண மகரிஷியும் செஞ்சார். காவியகண்ட கணபதி முனி எழுதின புக்கில் எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கார். அரவிந்தோ ருமேனியாவில் இருக்கிற லீடர்ஸ்க்கு அனுப்பினா அவள் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. அதாவது ரமண மகரிஷி புக்கு எழுதின புக்கில், காவியகண்ட கணபதி எழுதின புக்கில் பிளாவட்ஸ்கி, கர்னல் ஆல்காட், அன்னி பெசன்ட், பாபு ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு இவாள்லாம் ரமண மகரிஷியோட ப்ராடக்ட். சூரியனே இவ்வளவு பிராணன் நமக்கு தரார். அதாவது நீ இங்கே இதை இப்போ கற்றுக்கிற அப்படின்னா பூர்வ ஜென்ம அதிர்ஷ்டம்தான். எத்தனையோ பேருக்கு இதை பற்றி சொல்லியிருக்கு. யாரும் வரல, நீ மட்டும் வந்திருக்க. இதை நீ ஏனோ தானோன்னு நினச்சிட்டு பண்ணாத. இதனோட தீவிரத்தன்மையை தெரிஞ்சுக்கோ. குரூப்பாக செய்யும்போது சுவாசத்தில் மாறுதல் கொண்டு வரலாம். இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். நியூ ஏஜ் உருவாக்குவோம். இப்போ ஒரு 500 பேர் சேர்ந்து இதை செய்யும்போது இந்த இடத்துல ஒரு பவனம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினா கண்டிப்பாக வரும். பிரெத்தோட செய்கிற சேஞ்சு பர்மனண்ட் ஆகும். பிரகிருதி நம்மளுடைய சுவாசத்தோட நன்னா வேலை பண்ணும். 5 விதமாக தாட் இருக்கலாம். நமக்கு சுவாசம் 5 விதமாக இருக்குது. பிராண, அபான, வியான, உதான, சமான. பிரபஞ்சத்தில் 5 வித தாட்டு தான் வேலை பண்ணும். எவ்ரி தாட் இஸ் ஆக்டிவேட் வித் பர்டிகுலர் சக்ரா. Everything world is a sun product. End also sun. பாடி கூட எலக்ட்ரிக்கல் இன் நேச்சர். ஆட்டமில் கூட பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் மோட்டிவேட் செய்கிறது. Crystallized solar energy is your body and also motivated by sun. You are sun. This is Yoga Vidya. Understand the sun nature and understand the power of nature of the sun. Yoga is to join sun. அதாவது சிவன் சிவன் ஆஞ்சநேயர் எல்லாமே இருக்குது. அதேமாரி வாட்டர் அனதர் ஃபார்ம் ஆஃப் சோலார் எனர்ஜி. அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சராச்சரம் யத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவேங்கிறதுக்கு பதிலாக சூர்யாய நமகன்னு கூட சொல்லலாம். குருங்கிறது இருட்டை போக்குறவர். சன்னும் இருட்டை தான் போக்குறார். சன்னும் சூரியனும் ஒன்று தான். எந்த ஐடியா வந்தாலும் அது உன்னுடையது கிடையாது. உன்னோட ஆலோசனையை மாற்றிக்கோ. அனதர் ஃபார்ம் ஆஃப் சோலார். அதாவது இந்த ஆலோசனை மாறுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்கூலு யூனிவர்சிட்டி இதெல்லாம் வச்சுருக்கோம்.
சன் இருட்டை போக்குறது. பிரெத்தை மாற்றினா எல்லாம் நமக்கு அர்த்தம் ஆகிடும், சர்வஜத்துவம் வரும். நீங்கள்லாம் ரிஷியோட வாரிசாக பொருள், எக்ஸ்டென்ஷனாக பொருள். ரிஷிகளுக்கு எங்கேருந்து ஆலோசனை எடுத்துக்கிறா? சூரியன்கிட்டேருந்து தான் ஆலோசனை எடுத்துக்கிறா. ஐடியாவை இன்டர்சேஞ்சு செய்யாமல் பிரெத்தை இன்டர்சேஞ்சு பண்ணலாம். ரிஷி ஆலோசனை, அதாவது ரிஷிகளோட ஆலோசனைப்படி கேட்டால் ரிஷி சொல்கிறபடி மற்றவா கேட்பா. அவளுக்கு சூரியன்டேந்து ஆலோசனை எடுத்துக்கிறா. 5 ரகமாக பீப்புள் உருவாகிறா. பொலிட்டீஷியன், பிஸ்னஸ் பீப்புள், ஆக்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள். சில பேருக்கு மட்டும் 5 இருக்கும். 5 இருக்கிறவ ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து பண்ணுவா. சாவித்ரி வித்யை பலிக்கிறது அப்படின்னா ஆயுர்வேத நிதர்சனமான விஞ்ஞானம் டெவலப் ஆகுது. அதாவது 1919 ஒரு மகானுபாவர் செய்கிற சாதனையினால இது நடந்தது. 1919 அவர் சரீரம் விடும்போது அவர் சொல்லிட்டு போனார், அதாவது இந்தந்த மாறுதல் இங்கே எங்கே நடக்கும் அப்படின்னு. இப்போ ஹெர்பல்ங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் அடிக்கடி காதில் விழருது. அவர் செய்த முயற்சியினால் இந்தந்த துறையில் மாறுதல் வரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனார். ஒரு மனுஷர் டிஃபெண்ட் த என்டையர் வேர்ல்டு. நம்ம இப்போ இவ்வளவு மனுஷா இருக்கோம். we can defense entire cosmos. சிம்பிள் சாதனை இல்லை இது. இஃப் யூ நோ த பிரின்சிபிள், வெரி சிம்பிள். ஆயுர்வேத விஞ்ஞானம் மனுஷி பிறந்து ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஃபுல் லைஃப், என்டையர் லைஃப் வரைக்கும் ஒரு மூலிகை மட்டுமே சொல்லப்படுறது. ஏக மூலிகா வைதிக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த குழந்தைக்கு லைஃப்பில் எந்த உபாதை வந்தாலும் அதே மருந்து, நோ அதர் மெடிசன். ஏக மூலிகா வைதிக விஞ்ஞானம். நம்ம இதெல்லாம் கற்றுண்டு ஆயுர்வேதத்தை இன்னும் முன்னாடி கொண்டு வரணும், பிரஜைகளுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம தெரியப்படுத்தலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லார மாதிரி பிறந்து வளர்ந்து சாப்பிட்டு தூங்கி ஏதோ ஆனந்தப்பட்டுண்டு இப்படியே நம்மளோட லைஃபு போகும். அதாவது நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நெக்ஸ்ட் இயரில் மாறுதல் வரும். அதாவது அந்த மாறுதல் உன் மூலம் வராது, நாம் செய்கிறது மூலமாக இங்கே அடுத்த வருஷத்தில் யாருக்கும் ஒருத்தருக்கு அதனுடைய தாத்பரியம் நன்னா படும்.
இதுக்காக தான் ரிஷிகள் இதை பேட்டன்ட் செய்யலை. நம்ம செய்கிற சாவித்திரி சாதனையில் இது மாறும். இது கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதம். 2, இமேஜின் தட் வேர்டு. உன் பிரெத்தை மாற்று. நத்திங் இஸ் யுவர்ஸ், நோபடி ஸ்டாப். அதாவது இதெல்லாம் யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. அவளது சொந்தம் கிடையாது. சன்லைட் எல்லாருக்கும் தான். இதை புரிஞ்சுக்கணும். செப்புன்னு நாணயத்தில் சாவித்திரி சாதனை செஞ்சவா அவள் வேர்வியை தடவினா அது கோல்டாக மாறும். கோல்டு வித்யை, செப்பு வித்யை. அதாவது இந்த காலத்தில் 4 பேர் செஞ்சா. அவள் செஞ்சதில் 4 பேரில் ஒருத்தர் இப்போ இல்லை. அவரை பற்றி சொல்கிறேன். காவியகண்ட கணபதி முனி. அவர் இந்த காலத்தில் இருந்தவர் தான். 1985 இருந்தவர் தான். காப்பர் காயின் வச்சுக்க சொல்கிற ரீசன் என்னன்னா, டெக்னாலஜி அதில் இருக்குது. இந்த நாலெட்ஜ் சயின்ஸை நம்ம பிரபஞ்சத்துக்கு தரணும். ஆயுர்வேதம். சேஞ்சிங் காம்பன்சேட்டிவ் வேர்ல்டு. அதாவது வைப்ரேஷன் காப்பருக்கும் கோல்டுக்கும் ஒன்று தான். ஸ்பிரிச்சுவலிஸ்ட்ட கோல்டு காயினும் காப்பர் காயினும் கொடுத்தா அவள் கை வச்சா டிஃப்ரென்ஸு தெரியாது. இது ஸ்வர்ண வித்யை அப்படின்பா. ஸ்வர்ணம் அப்படின்னா வாக்சக்தி. வாக்சக்தியை மாற்றுறது. செப்பு நாணயத்தை ஜலத்தில் போட்டுட்டு மந்திர ஜபம் செய். இதை நல்லா விஷுவலைசேஷன் செஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கணும். மந்திர ஜபம் செய்யும்போது 3 பாகம் ரைட்டுக்கும் லெஃப்டில் 2 பாகமும் மாறுறது. இதே பஞ்சமுகி காயத்ரியாக ஆறுது. அதை 108 தடவை 7 வியாகுதிகளோட ஜபம் பண்ணு. ஓம் பூர் புவ ஸ்வஹ மஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். உன்னோட மனசு 7 சக்கரம் மீது ஆட்டோமேட்டிக்காக போகும். இந்த ஜபத்தை 108 தடவை சொல்லிட்டு மகாலட்சுமி மந்திரம் சொல்லு. ஓம் ஸ்ரீஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக. நீ நன்னா நினைவுபடுத்திக்கோ. சவுண்ட் இஸ் தாட். தாட்டு மூளையில் படும்போது அது மலர்றது, புஷ்பிக்கிறது, விகசிக்கிறது. யூ டோன்ட் நோ இட். உனக்கு தெரியாமல் இருக்கலாம். விதையை மண்ணில் போட்டு ஜலம் விட்டால் சூரிய சக்தியில் அது முளைவிடும். அது நிச்சயம். அந்த விதை எப்படி மாறுறதுன்னு தெரிய அவசியம் இல்லை. சத்தியங்கிறது லெஃப்டில் வரும். ஒரு மாலை சாவித்திரி மந்திரம் முடிஞ்சால் 1000 ஜபம் பண்ணுங்கோ.
சயின்ஸில் எக்ஸ்பிரிமெண்ட்டில் முடிஞ்சான்னே சொல்ல மாட்டோம், கண்டிப்பாக செய்யணும். கமலம் கமலாலயே, அதாவது 7 கமலத்தில் ஏதோ ஒரு கமலம் உபயோகித்து சக்தியை சம்பாதிச்சு கொள்கிறேன் அப்படின்னு நீ மனசில் நினச்சிக்கோ. கண் மூடி திருஷ்டி உன் கட்டை விரல் மீது வெய். நேராக நிமிர்ந்து உட்காரு. கண் கட்டை விரல் மேலேயே இருக்கணும். பார்வை இங்கே அங்கே போகக்கூடாது. ஸ்ட்ரெயிட் பொசிஷனில் இரு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமக. பிரசீத அப்படிங்கும்போது யுவர் என்தியோசியாஸ்டிக், எவர் ஆக்டிவ். அதாவது அவா செய்யலை, இவா செய்யலை, நான் சொல்கிற பேச்ச அவா கேட்கல, எனக்கு இவா கோஆப்ரேஷன் பண்ணலை அப்படின்லாம் சொல்ல மாட்டான். அப்படின்னு சொல்கிறவா சாவித்திரி சாதனை பண்ண முடியாது. யூ ஆர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் யுவர் ஓன் சாதனா. இந்த சாதனையில் நோபடி இன்வால்வ்டு எக்ஸ்பெக்ட் யூ. பத்மாசனத்தில் உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணு. சாதாரணமாக வீட்டில் உட்காந்துருந்தா கூட பத்மாசனம் ட்ரை பண்ணு. முதல்ல வராது, 20 நாள் கழித்து 21ஆவது நாள் கண்டிப்பாக வரும். கண் மூடி ஸ்ட்ரைட்டாக உட்காரு. எதுவுமே முதல்ல பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் பண்ண பண்ண சரியாக வந்துடும். சமம் காய சிரோக்ரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரக சம்பிரேட்சய நாசிகாக்ரம் ஸ்வம் திசஸ்ஸான் அவலோகயன். அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்கோ. கழுத்து, தலை, முதுகு தண்டு நேராக இருக்கணும். நீங்கள் எப்போ உட்காரும்போதும், இந்த தியானத்தில் உட்காரும்போதும் நான் கண்ணு திறக்க மாட்டேன். சாதனை ஆரம்பிக்கும் போதும் முதல்ல நீ உனக்கு சொல்லிக்கோ, செல்ஃப் ஹிப்னாட்டைஸ்டு அப்படின்னு நினச்சிக்கோ. மறுபடி மாஸ்டர் கண்ணு திற அப்படின்னு சொல்கிற வரைக்கும் கண்ணு திறக்க மாட்டேன். சாதிக்கணும், சாதிக்க முயற்சி செய். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கண்ணு திறக்க மாட்டேன்.
இப்போவே தெரிஞ்சுக்கோ. இப்போ நீ பண்ணலைன்னா வீட்டில் போய் செய்ய மாட்ட. அதை நல்லா நினைவு வச்சுக்கோ. சமுத்திரம் கிட்ட உட்காந்துருக்க. விசுவலைசேஷன் ரொம்ப முக்கியம். உதயமாகிற சூரியன் அப்படியே மேலே எழும்புறது ஸ்பஷ்டமாக ஊகிக்க தெரிஞ்சுக்கோ. வெரி இம்பார்ட்டண்ட். சூரியனோட கோல்டு கிரணம் உன் மேலே படுறது சூடாக இல்லை, அது வாமாக இருக்கு. உனக்கு அது சுகமாக இருக்கு. யூ ஃபீல் இட். மொத்த சரீரம் மீது படுறது. சின்ன சின்ன சூரியனா சரீரம் மீது படுறது கவனி. நிராசை அப்படிங்கிறது லைஃப்பில் வரக்கூடாது. சூரிய சக்தி, என்தியோசியாசம், உற்சாகம், ஃபீல் இட். சாதனை பண்ணும்போது தீவிரமாக வச்சுக்காத முகத்தை, புன்சிரிப்பாக வச்சுக்கோ. டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் நிராசைப்பட மாட்டேன். தீர்மானமாக பண்ணுவேன். யூ ஆர் சாவித்ரி சாதகன். சன் இஸ் பிஹைண்ட் யூ. சூரிய சக்தியோட லிங்கப் ஆறுது. சூரியன் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது, சூரியனில் நம்ம இருக்கும்போது தடங்கள் எங்கேருந்து வருது? யாரும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு எதிர்பார்க்காத. பேச்சை கேட்கலையா, அதெல்லாம் மனசில் கவலைப்படாத. நத்திங். உற்சாகமாக இரு. வெளியில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த சாதனையை செய்வேன், உற்சாகத்தோடு இருப்பேன் அப்படிங்கும்போது உன்னை மட்டும் நினைவில் வச்சுக்கோ. உன்னோட பேச்சால் யாரையும் அவளுக்கு உற்சாகம் குறையிற மாதிரி நீ நடந்துக்காத. ப்ராமிஸ் டு யுவர் செல்ஃப். என் பேச்சால் யாருக்கும் உற்சாகம் குறையாது. நான் வாயை திறந்து பேசினா மற்றவாளுக்கு உற்சாகம் ஊக்கப்படுத்துறதுக்கு மட்டுமே. அப்படின்னு சொல்லிட்டே இரு. ஓம் யானி காணிச்ச பாப்பானி ஞாத கிருதானிச்ச தானி சர்வாணி நஸ்யந்தி பிரதட்சிண பதே பதே. அதாவது கோயிலெல்லாம் பிரதட்சணம் பண்ணுறோமே, அது ரொம்ப முக்கியம். நம்ம சரீரத்தில் டாக்ஸின்ஸ் இருக்காது, வியாதி போயிடும். முக்கியமாக பிரதட்சணம் கார்த்தால 112, ஈவினிங் 108 கண்டிப்பாக பண்ணணும். சீரியஸாக பிரதட்சணம் பண்ணு. என்னால் முடியாது மாஸ்டர் அப்படிங்காத. பிரபஞ்சத்தையே மாற்ற போகிற நீ பண்ணு. இதை பெரிய பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் எந்த மட்டுக்கும் நம்ம பிரதட்சணம் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனையெல்லாம் தீந்துடும்.
செய்ய நினைச்சா செய்வோம். நீ நினைக்கலையா, முதல் மந்திரம் செய்யும்போதே போர் அடிக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னோட பேச்சால் மற்றவாளை நீர்சம் பலகீனமாக அவளை செய்ய மாட்டேன். சேஞ்ச் மை லைஃப், பங்க்சுவாலிட்டி, ரெகுலாரிட்டி. எவ்ரி வேர்ட் ஆஃப் மைண்ட் கிவ் எனர்ஜி. தோஸ் ஹூ ஹியர் enthusiasm, ப்ளஷர் அவளுக்கு ஏற்படும். டைம் சென்ஸும் வரும். நீங்கள் சமுத்திரத்துக்கு எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கேள். கோல்டு சூரிய கிரணம் படுறது ஒவ்வொரு செல்லுலேயும் போகிறது. உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த சூரியனோட கிரணத்தால் ஜொலிக்கிறது. ஸ்தூல சரீரம் ஜாக்கிரதம் ஆறுது, மணிப்புரகம் ஜாக்கிரதம் ஆறுது. ஆக்டிவேட்டிங் சோலார் ப்ளக்ஸ் சென்டர். சூரிய கிரணம் படுறது, நேரப்படி செய்யறது, உற்சாகம், ரெகுலரிட்டி, எனர்ஜி, ப்ளஷர், க்ரியேட்டிவிட்டி, சேர்ஃபுல்னஸ் எல்லாம் நமக்கு வருது. நம்மளுடைய வாக்கால் மற்றவாளை உற்சாகப்படுத்துவோம். நம்ம நாபி, அதாவது பேக்போனில் உள்ள மணிப்பூரக சக்கரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கோ. யுவர் நேவல் சக்கரா. சூரியனோட கிரணம் அதன் மீது படுறது, அது புஷ்பிக்கிறது, அது மலர்றது. 10 தளம் ஸ்பஷ்டமாக 10 தளத்தை கவனி. கிளியர் பிக்சர் ஆஃப் லோட்டஸ். பிரெயினை எப்போதும் காலியாக வைக்காத. இதெல்லாம் திங்க் பண்ணு. அதாவது அந்த ஓப்பனிங் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகணும். நீ நாபி சக்கரம் புஷ்பிக்கும்போது உன்னுள் விசேஷமான சக்தி பிரவேசிக்கிறது. அந்த சக்தியை பதஞ்சலி மகரிஷி சையமனம் அப்படிங்கிறார். இங்கிலீஷில் கண்ட்ரோல் அப்படின்பா. 4 வித கண்ட்ரோல் வேணும். சமய கண்ட்ரோல், டைம். என் லைஃப்பை கிரமபத்தமாக ஜீவிக்கிறேன். திருப்பி திருப்பி சொல்லு. என்னோட லைஃப்பை டைம் படி கிரமபத்தமாக ஜீவிக்கிறேன். டைம் இஸ் மை ஹேண்ட்ஸ். நீ பிளான் த டே. சமய சையமனம், அதாவது நீ எல்லா நாளும் டைம் டேபிள் போட்டுக்கிட்டாலும் ஓகே, அன்னன்னைக்கு டைம் டேபிள் போட்டுக்கோ. ஆனால் அதேன்படி செய்யணும். டிஃபன் சாப்பாடு, மத்தியானம் இது காலம்பரை டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, தூக்கம் அதே டைம். அன்னன்னைக்கு நீ மாற்றிக்கலாம். ஆனால் நீ மாற்றிண்டா அதே டைம் படி செகண்ட்ஸ் சகா அப்படியே பண்ணணும். இது நாளும் உனக்கு ஃபிக்ஸ்ட் ஆகிடுதுன்னா மற்றது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ப்ராக்டிஸ் பண்ணு. யூ கேன் சேஞ்ச். சமய சையமனம். சூரியன் நாபி சக்கரத்தில் பிரவேசிக்கும் போது அதை நீ ஃபீல் பண்ணு.
நமக்கு இப்போ எப்போ எது செய்கிறோன்னு நமக்கு தெரியல, டைம் டேபிள் போட்டுக்கல. அப்ரஹாம் லிங்கன் மார்னிங் வாக்கிங் போவாராம். அவர் வாக்கிங் போய் ஒவ்வொரு பில்டிங்லேயும் அந்த அந்த பில்டிங்கை தாண்டும் போது அந்த பில்டிங்கில் இருக்கிறவா டயத்தை கரெக்டாக செட் பண்ணி, அதாவது மினிட்டு செகண்டுக்கு சகா கரெக்ட் பண்ணுவாளாம். அதேமாரி அவர் டைம் கண்ட்ரோல் தெரியணும். எல்லா பிரசிடெண்ட்டும் அப்ரஹாம் லிங்கன் போல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அதாவது நீ இப்போ ரெகுலரிட்டி பங்க்சுவாலிட்டிலாம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு 1 hour நீ புக்கு படிக்கிற அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும், நீ டைம் டேபிளில் போட்டிருந்தா. அதாவது நான் புக்கை படிக்கிறேன்னு அப்படியே புக்கை தூக்கி வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு கண்ட்ரோல் உனக்கு வேணும். இந்திரிய கண்ட்ரோல், எஸ்பெஷலி கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ், டேஸ்ட் அண்ட் செக்ஸ். அதாவது ஆகார நியமம், எது நம்ம உடம்புக்கு நல்லதோ அதன்படி ஆகாரம் பண்ணி அதையே சாப்பிட்ணும். ஐ வில் டூ இட், அந்த சங்கல்ப சக்தி முக்கியம். இந்திரிய கண்ட்ரோல், வாக் சக்தி, பேச்ச, அதாவது உன்னோட பேச்சு இதமாக இருக்கணும், மற்றவாளுக்கு அது உற்சாகம் தரா மாதிரி இருக்கணும். நீ பண்ணுற ஒரு சின்ன மாறுதல் நிறைய பெனிஃபிட்டை தரும். அதாவது தண்டபானம் ரெண்டும் ஒன்றா ஒரு இடத்துல இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இது வேறு ரூட் போய்டும், அது வேறு ரூட் போய்டும். இப்போ இந்த ஆலோசனை மாறுறது அப்படின்னு தானே யூனிவர்சிட்டிலாம் போகிறோம். இதெல்லாம் பண்ணும்போதே நிறைய மாறுதல்கள் வரும். இப்படி நம்ம பண்ணுறதுனால யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கூட மாறணும். அதனால நீ ஃபாலோ செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமே. பேச்சை கவனித்து பேசு. அர்த்த சயமனம், தேவைப்பட்ட இடத்துல கோடி கோடியாக செலவு செய்ய, தேவையில்லாத இடத்துல நயா பைசா செலவு செய்யாத. நீ ஃபாலோ பண்ணு. மணிப்பூரக சக்கரம் ஜாகிரதம் ஆறுது. நேரம், அர்த்த சயமனம், வாக்கு, இந்திரியம், இதெல்லாம் கண்ட்ரோல் இருந்தாக்க வியாதியே வராது. இவ்வளோ கண்ட்ரோல் இருக்கிற மனுஷா இருக்கும் ஒரு இடத்துல நேச்சுரலாக இருக்கிற சூறாவளி, பூகம்பம், ஆக்சிடெண்ட் எதுவுமே நடக்காது. நீ செஞ்சு பாரு. இதுக்கு தான் சிவா அப்படின்னு சொல்கிறா. சிவானா சமய சயமனம், ஐ இந்திரிய சயமனம், வி வாக்கு சயமனம், ஏ அர்த்த சயமனம். சூரியனோட கிரணத்தால் எனர்ஜி, உற்சாகம் கிடைக்கிறது. நீ சூரிய கிரணத்திலேருந்து சக்தியை இழுத்துக்கிற. மணிப்பூரத்தில் இருக்கிற 10 தடத்தையும் நீ விஷுவலைசேஷன் நன்னா பண்ணிக்கோ. ஆக்ஞா சக்கர ஜாகரணை தனியாக செய்ய முடியும். குரூப்பாக செய்யறது சகசிரார சக்கர ஜாகரணை. விவேகம், சாகசம். நீ கண்டினியூஸாக சமுத்திரம், ரைசிங் சன், கோல்டு கலர், மைல்டாக வார்மாக இருக்குது, ஃபீலிங் சரீரம் மீது படுறது, என்தியோசியாஸ்டிக் ஆக்டிவாகிறது,
மணிப்பூர் சக்கரம் ஜாகரணா ஆறுது. சையமனம் அவேக்கனிங் சன், ஆரோக்கியம், விவேகம் வருது. இன்டலெக்ட், கரேஜ், டிஸ்கிரிமினேட்டிங் நாலேஜ் அண்ட் கரேஜ். யூ ஆர் பார்ட் ஆஃப் சன். சரீரம் சூரிய சுவாசம் மூலம் போகிறது. சூரியனோட சக்தி சுவாசத்து மூலமாக சரீரத்துக்கு போகிறது. சுவாசம் 5 ரகமாகுது. 7 சக்கரத்துக்கும் போகிறது. சஹஸ்ராரம், ஆக்ஞா, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். நம்ம சுவாசத்தினால நம்மளுடைய ஜீவிதம் மாறி பிரபஞ்ச ஜீவிதத்தையும் மாற்ற முடியும். சாவித்திரி சாதனை மொத்த சரீரமும் மாறுறது. ஸ்வஸ்தி. இந்த சாதனை கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். இவ ஈஸியாக போட்டிருக்காளோன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பார்க்கும்போது அது ஃபுல் விவரணம் சொன்னால் தான் புரியுங்கிறதுனால மறுபடியும் அதையே படித்து இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த சாதனை, ஒரு சாதனை திருப்பி திருப்பி நம்மக்கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்டைரக்டாக நேச்சர் நமக்கு சொல்லித்தருது. அதனால் இதனோட தெலுங்கு இதுவும் இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பார்த்தேன்னா அவள்லாம் எவ்வளோ விக்ரஸாக உட்காந்து இந்த சீரியஸாக இதை படுறா அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஒரு தடவை கேட்டுட்டு அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணலாம். ஸ்வஸ்தி.